உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த அப்புறப்படுத்தல் மெரினாவில் நெருப்பா நின்று அறத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்மையாக போராடின எங்களுடைய தமிழ் இளைஞர்களை, எங்களுடைய தங்கைகளை, எங்களுடைய அக்காக்களை, எங்களுடைய குடும்பமாக கூடி நின்ற எங்களுடைய உறவுகளை இன்னைக்கு காவல்துறை பலவந்தமாக அப்புறப்படுத்திருக்கு. இது மனிதத்தன்மையற்ற செயல். ஒரு தமிழனுக்கான அரசாக இருந்தால் இந்த செயலை செஞ்சிருக்க கூடாது. என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, மோடி அரசு, இந்திய அரசு தமிழனுக்கான எந்த உரிமையும் நாங்கள் கொடுக்க முடியாது. நீங்க எல்லா போராட்டம் செய்தாலும் அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக நீங்கள் அடிமை இனம்தான். உங்களுடைய இனத்துக்கு எந்த விடிவும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் தர முடியாது, இன்னைக்கு இல்ல என்னைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு உத்தரவு கொடுத்து தமிழக அரசும் அவர்களுக்கு பணிந்து இன்னைக்கு இந்த அடக்குமுறையை கையாண்டிருக்கு. இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு கடலுக்குள்ள இறங்கி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நின்னவ இன்னைக்கு கூட்டமாக வேறு வழிகளில் புகுந்து இன்னைக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு கடல் தண்ணீர்ல நின்றுட்டு இருக்கான். போலீஸ் நெருங்கினா, காவல்துறை நெருங்கினா அத்தனை பேரும் தங்களை மாற்றிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தமிழ் உயிர் கடல்ல கரைஞ்சாலும் நாங்க விடமாட்டோம். எரிமலையா வெடிப்போம். நாங்க கேட்கறது பிச்சை இல்ல, எங்களுக்கான உரிமை. காலங்காலமாக எங்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். ஈழத்துல 1.5 லட்சம் பேர் செத்தான். இந்தியா தான் ஆயுதம் பணம் படை கொடுத்தது. 800 மீனவன் செத்தான். ஒரே ஒரு கண்டனம் கூட இல்ல காங்கிரஸ் அரசும் இன்னைக்கு இருக்கிற மோடி அரசும். 20 பேர் ஆந்திராவில் செத்தான். இதுவரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல மோடி அவர்கள். என்ன தமிழ் இனத்தை தமிழ்நாட்டிலே கொன்றழிக்கிறது தான் உங்களுடைய திட்டமா? தஞ்சையில விளைஞ்ச திறனை எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாம 216 விவசாய செத்துட்டான். எங்களுடைய போராட்டம் ஏறுதழுவதற்கு மட்டுமா? வாடிவாசல் வழியாக தமிழினத்தின் உரிமையை மீட்க எங்களுடைய இளைஞர்கள் புறப்பட்ட நிலையில கோடியா எங்களுடைய இளைஞர்கள் கொதிச்செழுந்து நின்று அறவழியில, இந்த உலகம் வியக்கிற வழியில நாங்க போராடணும். எங்க போராட்டத்தை மறுபடியும் கொச்சப்படுத்தியிருக்க அரசுகள், தமிழக அரசு உடனடியாக 50 எம்பிக்களையும் ராஜினாமா செய்யணும். எங்களுக்கு தீர்வு திட்டம் தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து கேட்கல, நிரந்தரமான ரத்த மத்திய அரசு கிட்ட கேட்டோம். ஆக மத்திய யாரு கதவை அடைத்தார்களோ அவர்கள் தான் கதவை திறக்கணும். எங்களுக்கு மாநில அரசு கதவை திறக்க சொல்லல. நாங்க மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யட்டும். அதை விட்டுட்டு மத்திய அரசு மாநில அரசு மேல அல்லது எங்களுக்கு என்னமா இது எப்படியா போங்க, கபடி போல அல்லது சிலம்பாட்டம் போல விளையாடிக்கீங்கன்னு எங்களை மீண்டும் அவமானப்படுத்த ஒரு காலம் ஏற்க முடியாது. நான் கடற்கரை நோக்கி போறேன், என்னை கைது செய்யலாம், சுட்டு கொள்ளலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன வேணாலும் செய்யுங்க. தமிழை இன்னமும் ஓடி ஒதுங்குற அல்லது ஒளிகிற இனம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுக்கான உரிமையை கொடுங்க. தமிழர்கள் உடனடியா வீதிப்பாங்க. இந்த குடியரசு தினம், தமிழனுடைய கருப்பு தினம் எவ்வளவு வேகமாக முடியுமோ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கருப்பு கொடி பறக்கட்டும். நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டா தமிழினம் எரிமலையாக நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மீண்டும் எழறத இந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. தமிழக அரசு ஆளுமையோட நில்லுங்க. நீங்க ஆட்சியை கலைச்சாலும் சரி, உங்க ஆட்சியை கலைச்சாலும் சரி, அல்லது நீங்க ராஜினாமா பண்ணாலும் நாங்க உங்களுக்கு ஆட்சியை தருவோம். அதை தவிர்த்து மத்திய அரசுக்கு, சுப்பிரமணிய சாமிக்கு பயந்து நீங்க எங்களை அடக்குனா நல்லா இருக்காது. அதனால தமிழர்கள் கொதிச்சு எடுங்க, போராட்ட களத்தில் குளிங்க. எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். வெல்வோம்.